பிரியமான இறை மக்களே, உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்கு ஆண்டவருடைய செய்தியை நமக்கு வழங்குவதற்காக அன்பான சகோதரர் திரு ராஜகுமார் அவர்கள் வந்திருக்கிறார். நான் கிண்டி அந்த ரேஸ் கோர்ஸ்ல இருக்கிற அந்த பெரிய ஹாஸ்டல்ல சூப்பர் நெட்டா இருந்தேன். அங்கே நிறைய பிள்ளைங்க வந்து இந்த ஹாஸ்டல்ல தங்கி படித்தாங்க. நிறைய இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்பேன், அப்பா என்ன வேலை செய்கிறார்? எல்லாரும் சொல்லுவாங்க, அப்பா டீச்சர், அம்மா டீச்சர். என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிள்ளைங்களை ஒழுங்காக படிக்கிறதுக்கு கைட் பண்ணி எல்லாரும் இன்ஜினியர்ஸாக டாக்டர்ஸ் ஆகிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். பிள்ளைங்க எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், எப்படி பரீட்சை எழுதணும், எப்படி வாழ்க்கையில் உயரணும் என்பதற்கு முன்னோடிகள் அவர்கள். அப்போ டாடா மோட்டார்ஸ் எங்கள் ஹாஸ்டல் எதிர அட்வென்ட் சர்ச் இந்த வளாகத்தின் பக்கத்தில், அங்கே சகோதரர் ராஜகுமார் அவர்கள் அங்கே ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் அங்கேருந்து எக்ஸாம்லாம் எழுதி என்ன பண்ணிட்டாரு, அவர் எம்ஏ, பிஎட், எம்ஃபில்லாம் படித்து இப்போ ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அரசு பணிக்கு போயிட்டார். அப்போவே அவர் ரொம்ப பக்தியாக இருப்பார், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவார், அநேகருக்கு முன்மாதிரியாக இருப்பார், நான் சாட்சியான வாழ்க்கை வாழ்வேன். அப்போ நான் அவரை கேட்டேன், எப்படிப்பா நீங்கள் கிறிஸ்தவங்களை மாறினீங்க? அப்போ சொன்னார், நான் வைராக்கியமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். மெட்ராஸில் வந்து படிக்கும்போது கிரேஸ்னு ஒரு டீச்சராக மாறினாங்க. அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க, வெளிப்படுத்தினாங்க. இல்லை ஐயா காலையில் பிரசங்கம் பண்ணார், என்னென்ன பாயிண்ட் சொல்ல முடியுமா? அதில் 3வது பாயிண்ட் சொன்னார், சாரம். அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாரத்தை வெளிப்படுத்துவதற்கு என்ன பண்ணிட்டாரு, இந்து குடும்பத்தில் இருந்தவர்கள் இயேசு சுவாமியை அறிந்து கொள்ள முயற்சி செய்து இயேசு சுவாமிக்கு தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ண ஒப்பு கொடுத்தார். இயேசு சுவாமிக்கு தன்னுடைய ஒப்பு கொடுத்த அவரை ஆண்டவர் என்ன பண்ணாரு, கரம் பிடித்து வழி நடத்தி ஆசீர்வதித்து ஒரு டென்டல் சர்ஜன் டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அருள் செய்தார். 2 மகள்கள், ஒரு மகன் ஆண்டவர் திரும்பியாக கொடுத்திருக்கிறது. இப்போ அந்த சாட்சியின் ஜீவியத்தை அவர் காத்துக்கொண்டு வாழ்ந்து வருகிறார். அவர் படித்த படிப்புக்கு ஏற்ற பணியை ஆண்டவர் வெகு விரைவில் கொடுப்பார். ஏனென்றால் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் என்ன பண்ணுவேன், சரி செய்வேன்னு சொல்லுவேன். அவர் படிக்கணும்னு சொன்னப்போ எம்சிசி நான் போனேன், ஹெச்ஓடியை போய் பார்த்தேன், சொன்னேன் இந்த மாதிரி என்னுடைய கேண்டிடேட் இவர் எம்ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும்னு. அவர் என்ன பண்ணாரு, ஹெல்ப் பண்ணார். திடீர்னு காலேஜில் சொல்கிறாங்க இவர் எம்ஃபில் சேர்த்துக்கொள்ள முடியாது. இல்லை மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அப்படி ஒருத்தரை சொன்னால் அது அப்படி தான். ஆனால் யூனிவர்சிட்டி சான்சலர் என்ன பண்ணுற, லெட்டர் அனுப்புகிறார், அவர் படிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் அனுமதி போடுங்க. ஆச்சரியம் இல்லை, உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் அக்செப்ட் பண்ணிங்க எம்ஃபில் படிப்பதற்கு அவர்கள் உதவி செய்தார்கள். ஒரு பிஹெச்டி கூட படிக்கணும், அதான் என்னுடைய ஆசை. எல்லாரும் உயர்ந்து ஆண்டவருடைய திருநாமத்துக்கு மகிமையான சாட்சிகளை நம்ம வாழணும். ஆகவே தொடர்ந்து ராஜகுமார் சகோதரருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய மனைவி டாக்டர் லாவண்யாவுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வரும்பொழுது பெரிய கஷ்டம், குடும்ப உறவுல கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம்.
ஆனால் சாட்சியாக நம்ம இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, நம்மளை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். ஸோ உங்கள் அனைவரின் சார்பாக அவரை நான் வரவேற்கிறேன். அவர் அவர்களுடைய செய்தியை நமக்கு வழங்குவார்கள். 100 புத்தகம் எடுத்து வந்திருக்கிறார். வியப்பூட்டும் உண்மைகள், இதுவே மெய்யான சத்தியம் என்ற புத்தகம். யார் யார் நம்ம சர்ச்சில் இதை அறிந்து கொள்ள விரும்புகிறார்களோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவர் சார்பாக பரிசாக நாம் கொடுக்கலாம். சகோதரர் ஆண்டவருடைய செய்தியை நமக்கு வழங்குவார். உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாரும் முகங்களெல்லாம் பார்க்குறேன், இப்போ தான் பார்க்குறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இல்லாதவங்களும் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சோம்னா அந்த சந்தோஷத்தை தருவார். இந்த நாளில் உங்கள் மத்தியில் நிற்க ஆண்டவர் தான் திருப்ப தந்திருக்கிறார். நான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் ஒன்றையும் கூட்டியும் குறைக்காமல் அப்படியே சாட்சி சொல்ல தேவன் எனக்கு அனுமதி செய்வார்கள் விசுவாசிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அது முதல் இயேசு, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்றார். இந்த லிவிங் பைபிள் எப்படி இருக்குன்னா, டர்ன் ஃப்ரம் யுவர் சின்ஸ் அண்ட் டர்ன் டு காட் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ ஆண்டவர் அது முதல் ஒரு வாயை திறந்து அவர் சொன்ன முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. சின்ன பிள்ளைங்களாம் அங்கே கவனிங்களேன், குட்டி பார்ப்பாங்கலாம், அங்கே பாருங்க, இங்கே மனம் திரும்புறதுனா என்ன அப்படின்றத சொல்லிட்டு என் சாட்சிக்கு நான் போகிறேன். நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அதை வணங்கிட்டு இருந்தேன், இப்படி வணங்கிட்டு இருந்தேன், அப்படிதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார். ஆனால் மனம் திரும்புவதற்கு உதவி செய்வதே ஆண்டவர் தான். சங்கீதத்தில் ஒரு வசனம், 22ஆவது சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு. அது என்னன்னா, தாயின் வயிற்றிலிருந்து, அதாவது தாயின் கற்பத்திலிருந்து எடுத்தவர் நான். அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து எடுத்ததே ஆண்டவர் தான். நம்ம அம்மா வயிற்றுக்குள்ள தான் வெளியில வந்தல, ஆண்டவர் தான் அம்மா வயிற்றுக்குள்ள நம்ம வெளியில எடுத்தார். அப்புறமா தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் நான் தான் உனக்கு தேவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். சங்கீதம் 22 தாயின் வயிற்றில் அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து பிறந்த முதல் ஆண்டவர் தான் நமக்கு தேவனா இருக்கிறாரு. அப்புறமா இந்த நம்பிக்கை கொடுத்ததே ஆண்டவர் தான். ஏதோ நம்மளா இயேசு வணங்கிட்டோம், ஏதோ சர்ச்சுக்கு அம்மா அப்பா போனாங்க, ஏதோ நான் வந்தேன் அப்படிலாம் கிடையாது. அந்த நம்பிக்கையை தந்தவரே ஆண்டவர் தான். சங்கீதம் 22 இந்த வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். இந்த வசனம் என்னை ரொம்ப ஆசீர்வதித்த வசனம். சங்கீதம் 22 வாசிக்கிறேன் நான். சங்கீதம் 22:9, நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். அந்த வசனத்துடைய கடைசி பாட்டில், உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். தாயின் வயிற்றிலிருந்து எடுத்ததே ஆண்டவர் தான். நாமளும் அம்மா வயிற்றுக்கும் வெளியில வந்தில்லை. அடுத்த வசனம் எடுத்துடுது, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனா இருக்கிறீர். தாயின் வயிற்றில் பிறந்த நாள் முதல் நமக்கு யாரு தேவனா இருக்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தேவனா இருக்கிறாரு. அதனால யாருமே சோர்ந்து போக வேண்டாம். சரி, இப்போ என்னுடைய சாட்சி போது முன்பாக மீண்டும் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் மறுபடியும் நினைப்பூட்டுறேன். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள். நீங்க மனம் திரும்புற வார்த்தை ஏதோ புதிய வார்த்தையா பார்க்குறாங்க. மனம் திரும்புதல்னா அதெல்லாம் நாங்கெல்லாம் சபைக்கு வந்திருக்கிறோம், எங்க அப்பா கிறிஸ்டியன், எங்க தாத்தா கிறிஸ்டியன், தாத்தாக்கு தாத்தா கிறிஸ்டியன். சபைக்கு இருக்கிறதுனால நம்ம கிறிஸ்டியன் கிடையாது. அப்பா அம்மா கிறிஸ்டியனா இருக்கிறதுனால நம்ம கிறிஸ்டியன் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய், ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவத்துக்காக சிலுவையில் மரிச்சிங்க அப்படின்னு உண்மையா நான் அதை விசுவாசித்து நான் ஏற்றுக்கொண்டாதான் நான் கிறிஸ்டியன். எங்க அப்பா எனக்கு பிலிப்புன்னு பேர் வச்சிருக்கலாம், எங்க அப்பா எனக்கு லாரான் பேர் வச்சிருக்கலாம், வாணியான் பேர் வச்சிருக்கலாம், ஆல்டன் டேனியல் பேர் வச்சிருக்கலாம். ஆனா சொந்த ஆண்டவராய் எனக்காக சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ஆண்டவராய், என் பாவத்துக்காக அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அதை விசுவாசிக்கிறேன், அவர் பாவி அப்படின்னு உண்மையா ஒத்துக்கொண்டா மட்டும்தான், இயேசுவை நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் நம்ம கிறிஸ்டியன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல பிசி கிறிஸ்டியன் இருக்கலாம், ஆனா நான் கிறிஸ்டியன் கிடையாது. ஆண்டவர் பார்வையில் நான் கிறிஸ்டியன் கிடையாது. எப்போ நான் கிறிஸ்தவன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் நான் ஏற்றுக்கொண்டாதான் கிறிஸ்டியன். சரி, இப்போ நான் என்னுடைய சாட்சிக்கு போக போறேன்.
நீங்களாம் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு என்ன பயம்னா, சாட்சி சொல்கிறது தான் பயம். பிரசங்கம் பண்ணுறது கூட எனக்கு பயம் இருக்காது. ஏன்னா சாட்சி சொல்லும்போது ரொம்ப நான் பயப்படுவேன். ஏன்னா நம்ம ஆண்டவரே ஏதாவது ஒன்று கூட கூட்டி குறைச்சி பேசிடக்கூடாதுப்பா, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு சாட்சி சொல்லனாலே இப்போவும் நான் பயத்தோடு தான் முன்னாடி நான் நிற்கிறேன். நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தேன். எங்கள் அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க. எங்கள் அம்மா என்னை வந்து ஒரு வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சாங்க. இங்கே படிக்கிறதுக்காக நான் வந்தேன் மெட்ராஸுக்கு. வந்தபோது எனக்கு கிரேஸ் அப்படின்னு ஒரு மேடம் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு அறிவித்தாங்க. எனக்கு கிறிஸ்தவங்களை பார்த்தா பிடிக்காது, ஜென்ரலாக கிறிஸ்டியன்ஸ்னாவே சுத்தமாக பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, நான் ஒரு கத்தோலிக்க ஸ்கூலில் படித்தேன். அங்கே இருக்கிற அவங்க வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்து, நான் இருக்கிறப்ப கூட இவங்க இல்லையே அப்படின்னு கிறிஸ்தவத்து மேலே ஒரு வெறுப்பு உண்டாயிடுச்சு. எனக்கு அந்த கிறிஸ்டியானிட்டி மேலேயே ஒரு வெறுப்பு எனக்கு வந்துருச்சு. இவங்க என்ன ஒரு வாழ்க்கை வாழறாங்க, சபையில் இப்படி இருக்கிறாங்க, இங்கே வந்து அப்படி வாழறாங்கன்னு ரொம்ப வெறுப்படைத்தவனா நான் இருந்தேன். நான் இங்கே படிக்க கிண்டிக்கு நான் வரும்போது கிரேஸ் ஜேசன் அவங்க வந்து இப்போ தான் ஆண்டவருக்குள்ளே கர்த்தருக்குள்ளே மறைச்சிட்டாங்க கொஞ்ச நாளுக்கு முன்பாக. அவங்க வந்து எனக்கு இயேசுவை பற்றி சொன்னாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வந்து அவ்வளோ ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இயேசு யார், எப்படி, எதுக்காக பூமிக்கு வந்தார் அப்படின்னு நிறைய காஸ்பல் சொன்னாங்க. அப்போ வந்து 95 ஆகஸ்ட் 13 தான் முதலாக நான் சென்னைக்கு வந்தேன். நான் அந்த 14 எனக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கிறாங்க. 15 இண்டிபெண்டன்ட் டே லீவு. 16 நான் அவங்கள பார்க்கறதுக்காக கோடம்பாக்கம் அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஐடிஐ முடிச்சு நான் போனேன். அப்போ நிறைய வசனங்கள்லாம் அவங்களுடைய சொல்லி கொடுத்தாங்க. அதனால் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், இருக்கிற ஆசிரியர் எல்லாரும் நான் மனதார வாழ்த்துறேன். ஏன்னா உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு பிளஸிங் என்னன்னா, உங்களுக்கு எத்தனையோ மாணவர்களையும் மாணவிகளையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற. அவங்க இயேசுவை பற்றி அன்றைக்கி சொன்னதுனால நான் ஆண்டோடைய பிள்ளையாக மாற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஆனால் கூட எனக்கு நிறைய கேள்விகள்லாம் இருந்துச்சு. எப்படி ஆண்டவர் நம்ம காட், இந்த காட் அப்படின்னு நிறைய கொஸ்டினோடு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் வந்து ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே, நான் ஒரு பாவியானவரே, வெளியில் பார்ப்பதுக்கு ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய உள்ளான அலங்கோலம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு என் நிலைமையை உண்மையாக அறிக்கையிட்டேன். ஆண்டவர் என் பாவங்கள்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சார். நீ யார், எப்படி இருக்க, உன் நிலைமை எப்படி அப்படிதான் காமிச்சார். நான் என் பாவங்களெல்லாம் ஆண்டவர்கள் அறிக்கையிட்டோன்னு எனக்கு பெரிய ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். அதாவது வானத்தில் சிலர்லாம் சொல்லுவாங்க, வானத்தில் நடக்கிற போல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். வானத்தில் நடக்கிற போல, அது மாதிரி ஒரு பூமியிலே நடக்கலை நான். அது மாதிரி ஒரு சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். அப்புறமா சரி செய்ய வேண்டியதெல்லாம் சொன்னார். யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், யார் பணத்தை திருடுன, யார் கண்ணை திருடுன, யார் பென்சிலை திருடுன்னு கூட ஆண்டவர் எனக்கு சொன்னார். அவங்ககிட்டலாம் போய் நான் மன்னிப்பு கேட்குறேன். இது மாதிரி உங்கள் பென்சிலை நான் எடுத்துட்டேன், நாங்கள் அப்படி திருப்பி செலுத்தி மன்னிப்பு கேட்டேன். கிண்டியில் ஒரு அண்ணாச்சி கடை வச்சுருந்தாங்க. அவங்க வந்து வெஸ்ட் சைதாப்பட்டில் இருக்காங்க. இப்போ அவங்க கடையில் அம்மாவும் சோப்பு கூட நான் திருடிட்டேன். வாங்க டக்குன்னு அம்மாவும் சோப்பு ஒன்று எடுத்துட்டேன். 2 சோப்பு எடுத்துகிட்டு ஒரு சோப்பு காசு கொடுத்துட்டு ஒரு சோப்பை மிஸ் பண்ணிட்டேன். அதை கூட ஆண்டவர் நினைவு கூட்டினார். இதெல்லாம் நீ போய் திருடிட்டேன்னு சொல்கிறது கூட எனக்கு இப்படி போய் சொல்கிறது, அதுக்கு ரொம்ப, அதாவது ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்கறது ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸி. மனுஷங்கிட்ட மன்னிப்பு கேட்கறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? யோசித்து பாருங்களேன். இங்கே இருக்கிற எல்லாருமே யோசித்து பார்ப்போம்னா, ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கறது ஈஸியாக இருக்கா, மனுஷங்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது ஈஸியாக இருக்கா? சொல்லுங்களேன். நீங்கள் கொஸ்டின் சின்ன பிள்ளைங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஜீசஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கறது ஈஸியாக இருக்கா? யாருக்கிட்டையாவது போய் யாரோ அடிச்சுட்டாவோ, யாரோ கண்ணை திருடிட்டாவோ சாரி சொல்லி கேட்கறது ஈஸியாக இருக்கா? எது ஈஸி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது ஈஸி. ஆனால் மனுஷங்கிட்ட, ஏன்னா அவ்வளோ பெருமை நமக்குள்ள இருக்குது. நம்ம தாழ்மையாக இருந்தோம்னா நம்ம தாழ்த்தி போய் மன்னிப்பு கேட்போம். நம்ம பெருமையாக இருந்தோம்னா மன்னிப்பு கேட்க மாட்டோம். ஏன்னா அவ்வளோ பெருமை நிறைந்த மனுஷங்க நம்ம. அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னார், நீ வந்து சிலுவை பாதையில் நீ நடக்கணும் அப்படின்னா, சிலுவை இப்படி மட்டும் இல்லை. சிலுவை எப்படி இருக்கு? கிராஸ் இப்போ நினைக்கிறேன். கிராஸ் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கிராஸ் எப்படி இருக்கும்? சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, கிராஸ் எப்படி இருக்கும்? வெரி குட், தேங்க்யூ. அழகாக காமிக்கிறாங்க கிராஸ். இப்போ எனக்கும் ஆண்டவருக்கும் உறவு சரியாயிடுச்சு. இப்போ நான் இவங்களோட சரி பண்ண வேண்டியிருக்கு. அப்போ வந்து அதெல்லாம் நான் சரி பண்ணுறதுக்கு ஆண்டவர் தான் ஹெல்ப் பண்ணார். அது அவர் தான் நினைப்பூட்டினார். நான் என் மண்டை போட்டெல்லாம் பிச்சுக்கல. ஆண்டவர் என்ன நினைப்பூட்டினாரோ அதெல்லாம் நான் சரி பண்ணுறதுக்கு உதவி செஞ்சார் ஆண்டவர். நானும் போய் என்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டேன். இப்படியா ஆண்டவரை பின்பற்றி வரக்கூடிய கொஞ்ச நாள், ஒரு 3 மாதம் பிறகு நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்ன தீர்மானம் எடுத்தேன் அப்படின்னா, நம்ம காடியும் வணங்கணும், இந்த காடியும் வணங்கணும்.
ரெண்டுத்தையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு என் மனசில் நினச்சிட்டு அன்றைக்கி ஐடியில் தான் நான் படித்தேன் 95 to 97. ரூம் நம்பர் 17 ஹாஸ்டல் ரூம் நம்பரில் திருநெல்வேலி சேர்ந்த ஒரு மேம் தான் அந்த ஹாஸ்டல் வார்டனாக இருந்தாங்க. ரொம்ப ஆண்டவர் பயந்தவங்க. உங்கள் சர்ச் தான் நினைக்கிறேன். அவங்க YMCAல அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிரின்ஸிபாலாக இருந்தாங்க. YMCA எய்டட் ஸ்கூலில், கேம்பஸ் ஸ்கூலில். அந்த மேம் வந்து வார்டனாக இருந்தாங்க. இந்த சர்ச் தான் நினைக்கிறேன். நான் சொல்ல 95 to 97 நடந்தது சொல்கிறேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, தம்பி ஒன்று ஆண்டவரை உண்மையாக ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா ஆண்டவரை விட்டுட்டு போயிடணும். ஒன்று இயேசுவை பின்பற்றணும், இல்லைன்னா இயேசுவை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதை நினச்சிக்கிட்டு அன்றைக்கி நான் படுக்கைக்கு போனேன். அப்போது என் முதலாக பேசும் தெய்வம் அப்படின்னு இயேசுவை சொல்கிறாங்க இல்லையா, அவர் எப்படி பேசினாரு என்கிட்ட அப்படின்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13 18 அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அப்போ எனக்கு 1 கொரிந்தியர் பைபிள் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ தான் புதுசாக ஒரு 50 ரூபா அப்போ பைபிள் அந்த ஆண்டி தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க கிஃப்டா. அப்போ எடுத்து இண்டெக்ஸ் அந்த பொருளடக்கத்தை எடுத்து தேடுறேன், 1 கொரிந்தியர் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி அதை பார்த்து அதிகாலம் 2 மணி அந்த டைமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டு கேட்டது என் காதில். அப்போ எடுத்து வாசிக்கிறேன். அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவர், உன் திராணிக்கு மேலாக சோதிப்பதுக்கு இடங்கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பிக்கும்படியான வழியும் போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவனே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு என்று உன்னை புத்திமான் என்று எண்ணி பேசுகிறேன் அப்படின்னு எழுதியிருந்தது வசனம். வாஸ்தவ உடனே ஏதோ சோதனை வரப்போகுது, ஆண்டவர் சோதனை காப்பாற்ற போறாரு. ஓகே, இனிமேல் விக்கிரகத்தை நம்ம வணங்கக்கூடாது, ஓகே விட்டுருவோம் அப்படின்னு பைபிளை மூடி வச்சு நான் படுத்துட்டேன். அடுத்த நாள் ஐடிஐக்கு போகிறேன். போன உடனே எல்லா பசங்களும் வெளியில் அனுப்பிட்டு என்னை மட்டும் அந்த மாஸ்டர் கூப்பிட்டு 3 மாஸ்டர்களை கூப்பிட்டு, தம்பி நீ கிறிஸ்டினாக மாறினதுக்கு எவ்வளோ பணம் வாங்கினேன், அந்த பணத்தை எனக்கு ஷேர் கொடுன்னு கேட்குறாங்க. எவ்வளோ மதம் மாறுவதற்கு உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க கிரேஸ் தேசன், அந்த பணத்தில் எனக்கு நீ பங்கு கொடுக்கணும், அப்போ தான் உனக்கு ப்ராக்டிக்கல் மார்க் போடுவோம், ஏன்னா மார்க் போட மாட்டேன் அப்படின்னாங்க. நான் அப்போ தான் புது குழந்தை, ஆண்டவர் அறிந்து கொண்டு அவர் பிள்ளையாக வாழறேன். அப்போ வந்து எனக்குள்ள மனசுக்குள்ள தைரியம் வந்தது. என்ன தைரியம்னா, அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் பேசிட்டார்ல, மனுஷனுக்கு நேரடியாக சோதனை இல்லாமல் வேறே சோதனை உனக்கு வராது, நான் உண்மை உள்ளவர், உன் திராணிக்கு மேலே நான் உனக்கு சோதிக்க மாட்டேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அந்த வாக்குத்தத்தை டக்குன்னு அப்படியே மைண்டுக்குள்ள அந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. அதான் முதலாக ஆண்டவரோடு பேசின வசனம். அது வந்த உடனே, சார் எனக்கு வந்து கிறிஸ்டினா கண்ணோட்டத்துலாம் யாரும் பணம் கொடுக்கல, நான் ஒரு பாவியாக இருந்தேன், நான் ஒரு பாவி. என்னப்பா பாவி, என்ன நீ பாவம் பண்ணிட்டேன், பாவியாக இருந்தேன் அப்படின்னு நான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பண்ணேன் அப்படின்னா, சார் பைபிளில் இயேசு வசனத்தை அந்த ஆண்டி சொல்லி கொடுத்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. இனி பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு அவர் மரித்தார் அப்படின்னு ஒரு வசனத்தை காமிச்சிருந்தாங்க. இனி வாழக்கூடிய காலமெல்லாம் நான் எனக்காக வாழாம அவருக்காக வாழும்படிக்கு தான் அவர் மரித்தார். அதனால நான் இயேசுக்காக வாழாத இது வரைக்கும் வாழாம இருந்துட்டேன், அதுவே நான் ஒரு பாவி தான் சார், அதனால இயேசுவை நான் ஒரு பிள்ளையா மாத்திட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த 3 பேரை, எங்களுக்கே பிரசங்கம் பண்றியா, எங்களை நீ மதம் மாற்ற முயற்சிக்கிறியா அப்படின்னா அந்த 3 சார் சொன்னாங்க, இல்லை சார் எனக்கு காசெல்லாம் எதுவும் கொடுக்கல, நான் இயேசுவை சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன், எனக்கு அவருக்கு அப்பாவா இருக்காரு, என் பாவங்களாம் அவர் மன்னிச்சுட்டாரு, நான் சந்தோஷமா இருக்கேன், நான் எனக்கு இருக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, ஓகே உனக்கு ஆகஸ்ட் மாதம் ப்ராக்டிக்கல் வரும்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க்லாம் நாங்கள் போட மாட்டோம், உங்களுக்கு ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னு சொன்னேன். இருந்ததுலேருந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, வாயை திறந்து சொல்லலை, எனக்கு ப்ராக்டிக்கல் மார்க்கே போடலனாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் இயேசு தான் எனக்கு ஆண்டவர், அவர் என்னை நடத்துவார். சார் எனக்கு பணமே தரல சார், நான் இயேசுவை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஸ்கூலில் இப்படி காலேஜில் இப்படி ஐடியில் இப்படி தான் நடந்துச்சு. அல்லே லூயா உள்ளே வரும்போது எல்லாரும் என்னை கண்டல் பண்ணுவாங்க, அல்லே லூயா எல்லாம் சேர்ந்து கிளாப் பண்ணுவாங்க, எல்லா பசங்க கண்டல் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த நாளில் நினச்சி பார்க்கும்போது ஒரு வெக்கமாகவே இல்லை. அப்புறமா ஃபாதர் வராரு, எல்லாம் வழி விடுங்க, ஃபாதர் வராரு, ஃபாதர் வராரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா, அவர் ஹெல்ப் பண்ணதுனால தான் அப்படி இருக்க முடிஞ்சிச்சு. நானாவோ என்னோட கலத்தினாலேலாம் இல்லை, அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணி, எப்படின்னு நானே மெய்யான திராட்சை செடி கொடிகள், அவர் நினைத்திருந்தால் நம்ம கனி கொடுப்போம். அதனால் ஆண்டவரோடு நம்ம ஒன்று இருக்கும்போது தேவன் நமக்கு அப்படியா உதவி செய்வார். அப்புறம் இன்னொன்று திருமணத்தை பற்றி சொல்லி முடிக்கிறேன். ஐயா டைம்
திருமணத்தை பற்றி நான் சொல்கிறேன். பிலீவர் ஷுட் நாட் மேரி அன்பிலீவர். என்னுடைய திருமண விஷயத்தில் நான் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தேன். இப்போ நான் ஆண்டவர் ஏற்றுக்கூட எனக்கு அப்பா யாருங்கிற வாலி பிள்ளைங்கள்லாம் நீங்கள் கவனிக்கணும்னு உற்சாகப்படுத்துகிறேன். எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் யாரும் கேத்தலிக் ஃபாதராக போகிறது கிடையாது. கண்டிப்பாக நீங்களாம் கண்டிப்பாக திருமணம் பண்ண தான் போகிறீங்க. வாலி பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க எல்லாரும் தயவு செஞ்சு இந்த சொல்கிறத நீங்கள் கவனிங்க. நீங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அப்பா யாரு? பரலோக பிதா. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா எனக்கு அப்பா யாரு? யார் சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்களேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள எனக்கு அப்பா யார் பிரதர்? 2 காடு இருக்காங்க. ஒன்று பிசாசு, ஒரு கடவுள். இன்னொன்று உண்மையான மெய்யான நம்முடைய ஆண்டவர், பிதா குமாரன் பரிசுத்தாவிட நம்முடைய ஆண்டவர். இப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா எனக்கு அப்பா யாரு? சொல்லுங்களேன். யாரும் பயப்படுறீங்களே? யாரு? கரெக்டாக சொல்லிட்டாங்க. இந்த பாப்பா கரெக்டாக சொல்லிட்டாங்க. வெரி குட், நன்றி, தேங்க்யூ. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் சிஎஸ் சர்ச்சில் இருக்கலாம், நீங்கள் திடப்படுதல் பண்ணியிருக்கலாம், எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஐயா கிட்ட நற்கருணையும் நீங்கள் வாங்கலாம். ஆனால் உங்களுக்கு அப்பா யாரு? யார் சொல்லுங்க? ஓகே, நான் என்ன பண்ணேன்னா சகரியா பொண்ணுக்கு ஒரு புக்கே தந்திருக்குல்ல, அந்த ஐயா புக்கில் செக்ஸ் அண்ட் மேரேஜ், பாலுறவும் திருமணமும் ஒரு புக்கு படித்தேன். ஃபைண்டிங் காட்ஸ் வில், தேவ சித்தம் அறியணுமே அப்படின்னு ஒரு புக். இந்த சகரியா பூனன், ஜாக் பூனன் ஒரு பிரதருடைய புத்தகம் நான் வாசித்தேன். அதில் இந்த வாசகம் எழுதியிருந்தாங்க. என்ன எழுதியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிலிவரை மேரேஜ் பண்ணலைன்னா, இப்போ நான் வந்து ஒரு பாப்பாவை மேரேஜ் பண்ணுறேன், அவங்க அன்பிலிவர், அவங்களுக்கு அப்பா யாரு? சாத்தா. அப்போ எனக்கு மாமனார் யாரு? எனக்கு மாமனார் யாரு? யாரும் சொல்ல மாட்டேங்குது. என் ஃபாதர் எல்லாம் டெவில். இப்போ என் மாமனார் வீட்டுக்குள்ள வராதான்னு சொல்ல முடியுமா? வாலிபையும் கவனிக்கணும். உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். சாட் சொல்லும்போது இதை நான் உங்களுக்கு ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கு மாமனார் டெவில், சாத்தா. என் மாமனார் வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்ல முடியுமா? அதை நான் தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே, என் திருமணத்தில் ஒரு அவிசுவாசிய, ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு பிள்ளையை நான் திருமணம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த தீர்மானம் எடுத்தேன். தேவன் எனக்கு ஹெல்ப் பண்ணார், உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் யாராவது அப்படிதான் இருந்தீங்க, உங்கள் திருமண காரியங்களை யோசிக்கிறீங்கன்னா இப்படி யோசிங்க. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிக்கூடாது திருமணத்தில், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஹெல்ப், எனக்கு ஹெல்ப் பண்ண ஆண்டவர் உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவார். நான்லாம் சாதாரண ஒரு ஐடிஐ தான், எனக்கு இங்கிலீஷ்லாம் கூட பேச வராது. கிராமத்திலிருந்து இங்கிலீஷ்லாம் நாங்கள் எப்படி படிப்போம்னா வா இட் அப்படின்னு போட்டு மேலே படிப்போம். அப்படி தான் நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன். நல்லா இங்கிலீஷ் படிக்கும்போது கிராமத்தில் அப்படிலாம் இந்த எனக்கும் தேவன் வந்து உதவி செய்து அவர் வழிநடத்தி பண்ணுவார். ஏன் இதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம்பி வந்தவங்களை கற்பத்திலிருந்து எடுத்தவர் அவர் தான் அந்த ஆண்டவர் தான் இருக்கார். இந்த நாளில் கூட நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், டீனேஜ் பிள்ளைங்க, அவங்க எல்லாரையும் பார்த்து மறுபடியுமா இருக்கிற உட்காந்துங்க எல்லா பிள்ளைகளையும் பார்த்து நான் மறுபடியும் உங்களெல்லாம் உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாங்க. ஆண்டவரே, என் பாவங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க, என் உள்ளத்தில் வாங்க. சாத்தானுக்கு ஒரு பேர் வந்து இப்போ நான் சமீபத்தில் கேட்டேன், பொய்க்கு அப்பா யாரு? பொய்க்கு அப்பா யாரு? பொய் பேசுனா பொய்க்கு அப்பா யாரு? பொய்க்கு அப்பா யாரு? யாரை சொல்றீங்களா? பொய்க்கு அப்பா யாரு? சாத்தான். அப்போ நான் பொய் என்ற வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படுதுன்னா நான் தான் பொய்க்கு அம்மா. என் வாயிலிருந்து வெளியே வரக்கூடிய வார்த்தை தான் பொய் என்ற குழந்தை. அப்போ சாத்தான் வந்து நம்மளை வந்து எப்படியாவது திசை திருப்பி ஆண்டவருக்கு விலகி கொண்டு போகிறதுலேயே முயற்சி பண்ணுவான். அதனால் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமா நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் வந்து இன்னொரு வார்த்தை என்கரேஜ் பண்ணுற வார்த்தை இன்னைக்கு மறுபடியும் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். தேவன் வந்து அவர் நம்பி வந்தவங்களை, உண்மையாக அவரை நம்பி அவரை பின்பற்றி வந்தோம்னா தேவனோட கைவிட்டதான் சரித்திரமே. தாவீது வந்து அவர் வாழ்நாளில் கடைசியில் சொன்ன சாட்சி, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதிலோனும் ஆனேன், நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருந்தது நான் கண்டதில்லை. அவர் கடன் வாங்காமல் இருக்கிறத குறித்து ஒரு சகரியப்பன் அவர்கள் சொல்கிறது சாட்சியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் கல்யாணத்துக்கு ஐயா வந்தாங்க. இந்துஸ்தான் பைபிள் காலேஜில் கல்யாணம் நடந்துச்சு. அவருடைய இறக்கத்தினால, ஒரு தயவுனால நான் கடன் இல்லாமல் நிறைய ரூபா கூட கடன் வாங்கலாம். நான் 200 பேர் இன்வைட் பண்ணேன். ஒரு வீட்டில் இன்வைட் பண்ணும்போது சொன்னேன், ஆண்டி அங்கிள் நீங்கள் மட்டும் மேரேஜுக்கு வாங்க, ஆண்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்பா? இல்லை ஆண்டி, நான் 200 பேர் தான் இன்வைட் பண்ணியிருக்கேன். எதுக்காக சொல்கிறேன்னா, மனுஷங்க நம்மளை பார்த்து என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, மனுஷங்களுடைய கணம், மனுஷனுடைய புகழ்ச்சி, அவங்களுடைய டெஸ்டிமனி, ஆண்டவர் என்னை பார்த்து என்ன சொல்லுவார்னு நம்ம பிரியாரிட்டி கொடுத்தோம்னா நம்ம ரட்சிப்பில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மனுஷங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க நினச்சோம்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆண்டவரே, நான் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
நம்ம எல்லாரும் முகம் பார்க்குற கண்ணாடியில் போய் டெய்லி பார்க்குறோம். யாராவது முகம் பார்க்காத கண்ணாடி பார்க்காத யாராவது இருக்கீங்களா? என்னுடைய தலை இப்படி இருக்கு, நான் கூட டெய்லி முகத்தை பார்த்து கண்ணாடி பார்த்து தான் தலையெல்லாம் பார்க்குறேன். எங்கள் ஐயா அப்படிதான். ஏன் நாங்கள் கண்ணாடி பார்க்குறோம்? நம்ம டெய்லி நம்ம கண்ணாடி பார்க்குறோம்ல. அப்போ ஒரு நாளாவது அந்த கண்ணாடி ஆண்டவரே என்னை பற்றி என்ன ஆண்டவரே நீங்கள் நினச்சிருக்கீங்க, உங்கள் மனசில் என்னை பற்றி என்ன இருக்குது, தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆண்டவர் சொல்லுவார், மகனே மகளே அப்பா இதெல்லாம் இருக்குப்பா, உங்க மேலே இந்த வருத்தம் எனக்கு இருக்குப்பா. ஆண்டவர் கண்டிப்பாக சொல்லுவார். அவர் பேசும் தெரியும். அதனால் அவர் நம்மளை பற்றி சொல்லுவார், ஆண்டவரே நான் எதெல்லாம் ஆண்டவரே சரியில்லை, நான் எதில் நான் சரி செய்யணும், எதில் ஒப்புரவாகணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமாயிடும். ஸ்கேனிங் மிஷின் முன்னாடி இப்போ சிடி ஸ்கேன் முன்னாடி என்ன ஸ்கேன் எடுக்கக்கூடாது, எங்கள் அம்மாவை ஸ்கேன் எடு, எங்கள் மாமியாரை ஸ்கேன் எடு, எங்கள் மாமனாரை ஸ்கேன் எடுன்னு சொல்லுவோமா. ஸ்கேன் முன்னாடி போய் உடனே ஸ்கேன் யார் எடுக்கும்? யார் போய் படுத்துட்டு இருக்கோம் அவங்க தான் ஸ்கேன் எடுக்கும். அதுபோல் வேத புத்தகத்தை ஒரு பாட்டு, விசுவானியில் ஒரு பாட்டு, வேத புத்தகமே என்னை எனக்கு காட்டி என் நிலைமை மாற்றி போகும் வழி சொல்வாய் வேத புத்தகமே. இன்னைக்கு நிறைய பேர் வேத புத்தகத்தை வந்து வாசிக்கிறது ரொம்ப நம்ம எல்லாருமே குறைவாக இருக்கிறோம். மொபைல் ஃபோன் பார்க்கறதுக்கு டைம் இருக்குது, எவ்வளோ டைம் இருக்குது. உங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறேன், ஆண்டுடைய வேத புத்தகத்தை தயவு செஞ்சு எல்லாம் வாசிச்சோம்னா நம்ம பாதுகாக்கப்படுவோம். ப்ளீஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் அங்கிள் சொன்ன எல்லாம் மறந்துருந்தாலும் ஒன்று ரிக்வஸ்ட்டாக உங்களை எல்லார்கிட்டையும் கேட்குறேன், தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம். ஒரு தம்பி எனக்கு தெரியும் பைபிள் படிக்க டைம் இல்லைன்னு லஞ்சை பிரேக் பண்ணி பைபிள் படிக்கிறார். அவருக்கு டைம் பிஸி ஷெட்யூல், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், லஞ்சு ஸ்கிப் பண்ணிடுறாரு. ஸ்கிப் பண்ணிட்டு காட்ஸ் வேர்டை படிக்கிறார். அதனால் நம்ம மனம் திரும்புவோம். நம்ம நினைக்கிறோம் மனம் திரும்புதல் வெளியில் இருக்கிறவங்க தான் கிடையாது. வெளிப்படுத்தல வாஸ்தவம்னா மனம் திரும்புதல் சபைக்குள்ளக்கிறவங்க தான் மனம் திரும்புதல்னு சொல்கிறார். அதனால் நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையை மீண்டுமாய் தேவனுக்கு அர்ப்பணிப்போம். என்னையும் நான் மறுபடியும் ரீடெடிகேட் பண்ணுறேன். டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்ன ஒரு கோட்டை சொல்லி முடிக்கிறேன். டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு 2 கல்லறை இருக்குது. எல்லாருக்கும் எத்தனை கல்லறை இருக்கும்? ஒரு கல்லறை இருக்கும். டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு 2 கல்லறை இருக்குது. ஆப்பிரிக்கா மக்கள் ஒரு பாடியை கொடுக்க மாட்டோம்னு அடம்பிடிப்பாங்க. நாங்கள் டேவிட் லிவிங்ஸ்டன் கொடுக்க மாட்டோம். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹெலிகாப்டர் வந்துருச்சு, இங்கிலாந்துக்கு போகுது, லண்டனுக்கு போகுது, பாடி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியாக போனவருடைய கட் பண்ணி ஆர்ட்டை எடுத்துருவாங்க. ஆர்ட் எடுத்து ஆப்பிரிக்காக்காரங்களை கொடுத்துருவாங்க. பாடி எடுத்துகிட்டு லண்டனுக்கு போயிடும். அவருக்கு 2 கல்லறை இருக்குது. அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, என் இயேசு என் ராஜா என் எல்லா மாணவருக்கு என்னையே மறுபடியும் படைக்கிறேன். மறுபடியும் எல்லாரும் இந்த வாசகத்தை சொல்லுவோம். என் இயேசு என் ராஜா என் எல்லா மாணவருக்கு என்னையே மறுபடியும் படைக்கிறேன், ரீடெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையை இந்த நாளில் ஆண்டவருக்கு ரீடெடிகேட் பண்ணுவோம். தேவன் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துவார். தாயின் வயிற்றில் இருந்து முதல் தேவனாக இருக்கிறவர் தொடர்ந்து நம்மளை வழி நடத்தி நம்மளை ஆஸ்வதிப்பார். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் ஆல்மோஸ்ட் நீங்கள் 800 பேர் மேலே இருப்பீங்க. 20 நிமிஷம்னா கூட ஆல்மோஸ்ட் 50 மணி நேரம் இப்போ நான் பேசியிருக்கேன். எப்படின்னா ஒருத்தரோட 20 நிமிஷம் அப்படின்னா இங்கே நீங்கள் 100 பேர் இருக்கீங்க. ஒரு 200 ஆல்மோஸ்ட் 200 நிமிஷம் நான் பேசியிருக்கேன். உங்களுடைய எல்லா நீங்கள் கேட்டதுக்கு நான் ரொம்ப நன்றியாக இருக்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களையும் என்னையும் கரம் பிடித்து வழி நடத்துவார். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. திருச்சபையாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். பெரிய ஆச்சரியம் இல்லை, ஒரு இந்து குடும்பத்திலிருந்து பிறந்து வந்து ஒரு கிறிஸ்துவ ஆசிரியரின் மூலமாக இயேசு சாமியை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு கிறிஸ்துவ சாட்சியாய் வாழ்வது சிறப்புரிய ஒரு காரியம். இப்போ அவர் என்ன சொன்னாரு, டேவிட் லிவிங்ஸ்டனை பற்றி சொன்னார். அவர் 2 கல்லறை இருக்குது. இல்லை ஆப்பிரிக்காவில் அவர் என்ன பண்ணுறாரு, ஜெப நிலையில் இருந்த வண்ணமாக அவர் மரித்து போனார். அங்கே எல்லாரும் இயேசு சாமியினுடைய அன்பை அறியாதவர்களாக கரடு முரடானவர்களாக இருந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, டேவிட் லிவிங்ஸ்டனுடைய ஊழியத்தின் விளைவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அப்புறம் அந்த இருதயத்தை என்ன பண்ணாங்க, அவங்க எங்களுக்கு வேணும் வாங்கி அந்த சர்ச்சில் வச்சுக்கினாங்க. அந்த பாடியை தான் என்ன பண்ணாங்க, இங்கிலாந்துக்கு எடுத்துன்னு போய் வெஸ்ட் மினிஸ்டர் ஆபே, தெரியுமா உங்களுக்கு வெஸ்ட் மினிஸ்டர் ஆபே? நான் இங்கிலாந்துக்கு ஒரு டூர் யூரோப் டூர் அரேஞ்ச் பண்ண போகிறேன். நம்ம போய் அந்த வெஸ்ட் மினிஸ்டர் ஆபேல டேவிட் லிவிங்ஸ்டனுடைய கல்லறை என்ன பண்ணணும் பார்க்கணும். இப்போ குயின் இறந்தாங்களே, அவங்க கூட வெஸ்ட் மினிஸ்டர் ஆபேல தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இல்லை லார்ட் பைரன்,
ஜான் மில்டன், ஷேக்ஸ்பியர், இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் எங்கே அடக்கம் பண்ணிக்கிறாங்க? வெஸ்ட் மினிஸ்டர் ஆபேல அதை நம்ம போய் பார்ப்போம். சரியா? கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இலைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் பிளேஸ். சரியா? அவர் சொன்னாரு, என்ன பண்றாரு, முழுவதுமாக ஆண்டவருக்கு கொடுக்குறேன். அதனால குட்டி பசங்களாக இருந்தப்போ எங்களை வழி நடத்துறது சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். நாங்கள் எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துட்டு படிச்சுனேன். அண்ணன் சாம் ஜெபதுரை அன்றைக்குள்ள அப்போ எழுதுவார், அதை டெய்லி படிப்போம். அதில் சாம் ஜெபதுரை என்ன பண்ணாரு, ஜெரோம் என்ற ஒரு பக்தனை பற்றி எழுதுறார். என்ன சொல்றாரு, ஜெரோம் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, பைபிள்ல வியாக்கியானம் எழுதுறார். வியாக்கியானம் லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எழுதும்போது ஒரு பெரிய தரிசனம் ஒன்று வருது. இல்லை அவர் சொன்னார் பாருங்க, ஆண்டவர் பேசினார். ஆச்சரியமா இல்லை? ஒரு பேசும் தெய்வம். வேத வசனங்கள் மூலமாக, பாடல்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அதை தான் நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சரி, அப்போ லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எழுதும்போது பெத்தலேயின் பாலகனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றார், தவழ்ந்து வருகிறார் அந்த தரிசனத்தில். அப்போ ஜெரோம் சொல்றாரு, என் வாழ்க்கையில ஒரு பெரிய பாக்கியத்தை நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு பார்த்தேன். ஏசாமி என்னை ரட்சிப்பதற்காக பரலோகத்திலிருந்து பெத்தலேயின் பாலகனாக அவர் இறங்கி வர்றார். The message of the manger is the mission of the cross. ஏன் அவர் பிறக்கிறாரு? கல்வாரி சிலுவையில உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக மரிக்க ரத்தம் செய்து அவர் பிறக்கிறார். அதான் அவருடைய பிறப்பின் உன்னத நோக்கம். அவர் சொல்றாரு, ஜெரோ, நான் என்னுடைய சேவிங்ஸ்ல டைமண்ட் சேர்த்து வச்சிருக்கிறேன், கோல்டு சேர்த்து வச்சிருக்கிறேன், பேர்ல் சேர்த்து வச்சிருக்கிறேன், எமரால்டு சேர்த்து வச்சிருக்கிறேன். அதெல்லாம் எப்போது நான் உங்களுக்கு காணிக்கையா கொடுக்க போறேன் ஆண்டவரே அப்படின்றார். அந்த பெத்தலேயின் பாலகன் சொல்லுது, அதெல்லாம் எனக்கு வேணாம். சிரிக்கிறாரு. ஒரு வருத்தப்படுறாரு ஜெரோம், ஏன் நான் சொல்லுங்க ஆண்டவரே? அப்ப அது சொல்லுது, உங்களுடைய இருதயத்தை எனக்கு தான், நாங்க என்ன பண்ண போறேன், பிறக்க போறேன். அதான் ரியல் கிறிஸ்மஸ். இல்லை, நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும், இயேசு சாமிக்கு கொடுத்து அவருக்கு பிறப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணணும். இயேசு சாமி என் உள்ளத்துல பிறந்தது அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் உள்ளத்துல பிறந்து உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம், சந்தோஷம், தெய்வீக ஆசீர்வாதங்கள்லாம் கொடுக்குறாருன்னு அவர் எழுதுறாரு. யாரு? சாம் ஜெபதுரான்னு. அதை நான் படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ணன் சூப்பரா எழுதுகிறாருப்பா. நம்பர் 50 ரயில்வே ரோட்ல இருப்பார், போய் பார்ப்பேன். நல்லா இருந்தது இந்த மெசேஜ் சொல்லுவோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஒய்ஃபுக்கு உங்க அப்பா தான்ப்பா பாஸ். சிஎல்எஸ்ல தான் முதல்ல அவங்க வேலைக்கு போனாங்க. அப்பா தான் மேனேஜராக இருந்து கைட் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் வடபாடி சர்ச்சை கூப்பிடுவார், செய்தியெல்லாம் சொல்லுவார். ஜான் சாலமன் இவாஞ்சலிஸ்ட் அவர் வருவார். பிரதர் டிஜிஎஸ் தினகரன் 1978ஆம் வருஷம் எங்கள் அப்பா இங்கிலாந்துக்கு போகும்போது கேசட்லாம் கொடுத்து அனுப்புறாரு. எட்டுவாங்க, அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு. ஒரு பெரிய லிங்க் இருக்குது ஊழியக்காரனோட. அண்ணன் மோகன் சிலாசரஸ் போருக்கு வந்தார். அண்ணன் வாங்க வீட்டுக்கு. நான் வீட்டுக்கு வந்தேன். ஒரே பிரச்சனை, கிறிஸ்தவங்க கேஸ் போட்டுக்கிறாங்க. 15 மாசமா ஒரே போராட்டம். எழுந்து ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே பால்பொருளாக இருக்கிற இந்த கஷ்டங்களை எல்லாம் நீக்கும். கோர்ட்டு கேஸ்ல அவர் ஜெயிக்கணும் ஆண்டவரை, இறங்கும் ஆண்டவரை ஜெபம் பண்ண. அதே போல வெற்றி கிடைத்தது கோர்ட்டு கேஸ். ஆச்சரியம். கடவுள் ஊழியக்காரர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கீழ் விட மாட்டேங்கிறார். சரி, அப்ப நான் ஜெபம் பண்ணேன். திடீர்னு ஜெருசலேமுக்கு போறேன். சென்ட் ஜார்ஜஸ் காலேஜில் படிக்கிறதுக்கு போனா சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி கூட்டு போறாங்க. ஏசாமி பிறந்த இடம், சிலுவையில அவரு மரித்த இடம் எல்லாத்தையும் இப்ப காமிக்கிறாங்க. அப்போ ஏசாமி பிறந்த இடத்துல ஒரு சிலுவை, ஒரு கிராஸ், ஸ்டார் போட்டுக்கிறாங்க. ஸ்டார் அங்க போய் எல்லாரும் தங்களுடைய நெத்தி என்ன பண்றாங்க, அங்க வச்சு பணிந்து கொள்கிறார்கள். ஏசாமி பிறந்த இடத்துல ஜெருசலேம் போனீங்கன்னா அதை பார்க்கலாம். அது பக்கத்துல
ஜெரோம் தங்கி இருந்த மொனாஸ்ட்ரிக்கு கூட்டு போனாங்க. பாதாளத்துக்கு அடியில மொனாஸ்ட்ரி இருக்கு. அங்க போனா ஜெரோமுடைய சிலை வச்சிருக்காங்க. ஜெரோம் தான் என்ன பண்றாரு, எபிரேயு கிரேக்கு என்னும் மூல பாஷைகளிலிருந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன பண்றாரு, அவர் தான் எழுதுறாரு ஜெரோம். அங்க போனது அப்படியே நின்று நான் பார்க்குறேன் ஜெரோம் உடைய மொனாஸ்ட்ரி. நம்முடைய கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன்ல கூட இயேசு சாமி என்ன பண்ணணும், நம்முடைய உள்ளத்துல வந்து பிறப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அப்பதான் மீனிங்ஃபுல் கிறிஸ்துமஸை நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும். மீனிங்ஃபுல் கிறிஸ்டியன்ஸா we can share the God's love to the people, those who are near and dear to us. கடவுள் இந்த நல்ல செய்தியை நமக்கு கொடுத்தார். இந்த கிறிஸ்துமஸ்ல நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், இயேசுசாமி பிறப்பதற்கு நம்முடைய இதயத்தை திறந்து கொடுத்து இயேசுசாமி நம்முடைய இருதயத்தில் பிறந்த அந்த மகிழ்ச்சியோடு நாம் வாழும். யார் யாருக்கு இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு, கை தூக்க முடியுமா? அந்த அனுபவம் இருக்குது அவங்களுக்கு. இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? இல்லை சொல்றாங்க, அம்மா அது இருக்குது, ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எம்மா ஒரு சீஷர்களுக்கு இருந்தது, கடவுளுடைய வார்த்தையை கேட்டப்போ இருதயம் ஆச்சாம் கொழுந்து விட்டு எரிந்தது. வாட் இஸ் தி சீட் ஆஃப் எமோஷன்? கடவுளுக்கு வரும்போது பெரிய மகிழ்ச்சி, உலகம் தரக்கூடாத மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுக்கிறார். அதை நாங்கள் எங்களுடைய ஊழியத்தின் பாதையில கண்டிருக்கிறோம். நீங்களும் அதை பெற்று சாட்சிகளாய் வாழ உங்களை வாழ்த்துக்கிறோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ் உங்கள் எல்லாருக்கும். தொடர்ந்து நிகழ்வுகளை ஆசிரியர் பெருமக்கள் பொறுப்பேற்று நடத்துவார்கள். சரிங்களா? இப்போ ஆஃப் பிரேயரால் ஏஞ்சல் சிங் பாட்டு பாடுறீங்களா, இல்லை கடைசியாக பாடலாமா? இப்போ பாடுங்க. வெரி குட். வாங்கம்மா. தகப்பனே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உடைய பார்ப்பனிட வருகிறோம். உடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை நீர் தொட்டு ஆசீர்வதித்து
ராஜ்யத்தின் விஸ்தரிப்புக்காய் பயன்படுத்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கைகளை மாத்திரமல்ல, எங்களையே உடைய திருவுள்ள சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களையே ஜீவபலியாய் படைக்கிறோம். தொடர்ந்து உமக்காகவே நாங்கள் வாழ உடைய அருளை நீர் எங்களுக்கு தாரும். எங்களுடைய இல்லத்தில பிறந்த அனுபவத்தோடு கிறிஸ்துமஸ் கொண்டாட ஒத்தாசைப்பார். நம்மை ஏற்றுக்கொண்ட என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் என்பதை உணர்ந்து வாழ்வதற்கு கிருபை புரியும். சகோதரர் திரு ராஜகுமாருக்காக, திருமதி டாக்டர் லாவண்யா ராஜகுமாருக்காக கர்த்தர் கிருபையாய் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஊழியத்தின் பாதையில் அவர்களை பயன்படுத்தும் அநேக அவர்கள் மூலமாக அன்பை உணர்ந்து சாட்சிகளாய் வாழ கிருபை புரியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் CSC சென்ட் தாமஸ் சர்ச் சண்டே ஸ்கூல் சார்பாக இந்த வருட கிறிஸ்துமஸ் புரோகிராமுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு ஒரு சிறந்த ஈவாக கொடுத்தார். இது எத்தனை ஒரு மகத்தான ஈவு! Jesus is the greatest gift for all. எதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த கிஃப்டாக இருக்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதற்காக தன்னையே ஈவாக தந்தார். இவ்வாறு இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கிஃப்டாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையை நிறைவேற்றி உலகம் எங்கும் சுவிசேஷத்தை கூற வேண்டும். சரி, நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ஒரு நல்ல கிஃப்டாக இருக்க முடியும் என்பதை நமது சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் இப்பொழுது நமது பிகினர் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து எவ்வாறு நமக்கு ஒரு ஈவாக அருளப்பட்டார் என்பதை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காட்சியின் மூலமாகவும் நடனத்தின் ஒரு வாயிலாகவும் நமக்கு தெரிவித்தார்கள். The gift goes on. என் பெயர் யோசேப்பு. நான் நீதிமானா என்றால் கர்த்தருடைய தூதரானவர் சொன்னபடியே செய்தேன். பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தில் உண்டாக்கும் நற்செய்தியை அறிகிறேன். வாங்க வாங்க ஜீசஸ் பார்க்க போகலாம்.
The Father gave the Son gave the Spirit gives us life, so we can give the gift of love, and the gift goes on, and the gift goes on, and the gift goes on, and the gift goes on. Don't you love to get a present wrapped up in a Christmas bow? God gave each of us a present on that night so long ago. It's a gift that keeps on giving if our spirits can receive. It's the secret joy of living if our hearts can just believe. And the gift goes on. The Father gave the Son, and the gift goes on. The Son gave the Spirit, and the gift goes on. The Spirit gives us life, and the gift goes on. And the gift goes on. The Father gave the Son, and the gift goes on. The Son gave the Spirit, and the gift goes on. The Spirit gives us life, and the gift goes on. Now, when your life is full of Christmas, then your life is full of love. You can give away the present that began with God above. Just like ripples in the water, the seas of our love extend. What was started with the Father is a gift that has no end. And the gift goes on. The Father gave the Son, and the gift goes on. The Son gave the Spirit, and the gift goes on. The Spirit gives us life, and the gift goes on. And the gift goes on. The Father gave the Son, and the gift goes on. The Son gave the Spirit, and the gift goes on. The Spirit gives us life, and the gift goes on. And the gift goes on. The Father gave the Son, and the gift goes on. The Son gave the Spirit, and the gift goes on. The Spirit gives us life, and the gift so we can give the gift. கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த gift. விகிதப் பிள்ளைகள் நடித்து காட்டியபடி இந்த தேவனுடைய ஈவு கிறிஸ்துமஸ் காலங்களுக்கு மட்டுமல்லாது அந்த ஈவானது தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது நமது பிரைமரி பிள்ளைகள் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கு ஸ்தோத்திரம் என்று 2 கொரிந்தியர் 9:15 சொல்லப்பட்டபடி தேவனை துதித்து ஸ்தோத்திரம் செலுத்தி நடனமாடுவார்கள். இயேசுவின் பிறப்பினை பற்றி கூறப்பட்டுள்ள வேத வசனங்களையும் சொல்வார்கள். The whole earth rejoices and praises God. லூக்கா 2 verses 8 and 9. அப்போது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்களிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். Luke chapter 2, 10-11. But the angel said to them, "Do not be afraid. I will bring good news which will cause great joy to all the people. In the town of David, and Savior has been born. He is the Messiah, the Lord." லூக்கா 12:13. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்தனமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி
மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையை கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசங்கம் பண்ணினார்கள். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார்கள். மல்கியா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகள் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் பொறுத்த போல வருவீர்கள். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பாப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயுள்ள ஆயிரங்களில் சிறியதாயிருந்து இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது, மிக அஞ்சுதென்று. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பட்டத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகையை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். எசாயா 7:14. ஈசா என்னும் மரத்தடியில் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோண்டி அவன் வேரிலே இருந்து அவன் கீழே இருந்து செழிக்கும். அவர் ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசிகளின் மூலம் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. அவர் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவர் வேறென பெயர் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்முடைய இருக்கிறார் என்று அர்த்தம். The one true God who reigns over all things and the universe, Almighty God, Christ of the last days. This is the Holy Spirit's testimony, proof undeniable. He's working to bear testimony everywhere, so no one will have any doubt. The triumphant King, Almighty God has prevailed over the world. He has been victorious over sin and accomplished his redemption. The whole earth shall rejoice. It praises the triumphant King.
Christ of the last days. This is the Holy Spirit's testimony. Proof undeniable. He saves us who are corrupted by Satan. He makes us complete to do His will. He reigns over the earth and recaptures this land and chases Satan to the bottomless pit. The whole earth shall rejoice. It praises the triumphant King. Almighty God, forever and ever, worthy are you of honor and praise. He is judging the world. No one can escape from His hands. He is reigning as King. The whole earth shall rejoice. It praises the triumphant King. Almighty God, forever and ever, worthy are you of honor and praise. Authority and glory be to you, the great King of the universe. Authority and glory be to you, the great King. பிரைமரி பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்பொழுது ஜூனியர் பிள்ளைகள் கிறிஸ்துவின் அன்பை நாடகத்தின் மூலம் வெளிப்படுத்துவார்கள். கௌரி ஸ்காட்லாந்து தேசத்தில் உள்ள அழகிய கடற்கரை கிராமத்தில் பிறந்தார். கல்லூரி படிப்பிற்கு பின்பு மிஷனரியாக பணிபுரியும்படி இந்தியா வந்தார். ஈகாடு என்னும் கிராமத்தில் பணிபுரிய நியமிக்கப்பட்டார். அவர் கிறிஸ்துவின் அன்பை எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்று இப்பொழுது ஜூனியர் பிள்ளைகள் நடித்து காட்டுவார்கள். ஐயா ஐயா, மழை இல்லை. ஆயார் நெல் விளையவில்லை ஐயா. ஐயா, பஞ்சம் அதிகமாயிருந்தது. அதனால் அரிசி, பருப்பு விலை எல்லாம் மேல்வருகிறது ஐயா. ஐயா ஐயா, இங்க வந்து பாருங்கள் ஐயா. பிள்ளைகள் அனைவரும் சாப்பிடாமல் வயிற்றெல்லாம் ஒட்டி கிடக்குது ஐயா. சரி சரி, நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. கௌரி வெறும் அனுதாபத்துடன் மட்டும் இல்லாமல் கடமையாற்றுவதாலும் முனைந்தார். பிள்ளைகளை தன் விடுதியில் சேர்த்து கொண்டு பராமரித்தார். இப்படி நடந்து கொண்டிருந்த போது சுந்திரியம்மா, நான் இன்னைக்கு சென்னைக்கு போய் 2 பிள்ளைகளை வித்துட்டு வந்துட போறேன். யாராவது ஒரு பணக்காரர்களுக்கு தான் சாப்பாடு கஷ்டம் இருக்காது. ஏய், அப்படிலாம் பண்ணாத. ஊர்ல துறையா இருக்காருல்ல, அவரு பிள்ளைகளுக்கு காப்பகம் வச்சிருக்காராம். ஒரு 2 பிள்ளைகளையும் அங்க போய் சேர்த்துடலாம். சரி சுப்பிரமணியன், சரி வா போலாம். துரையா துரையா, என் அன்போட பிள்ளைங்க 2 பேரும் பசியில இருக்காங்கயா. அவங்க 2 பேரையும் உங்க காப்பகத்துல சேர்த்துக்கோங்கயா. சரி சரி சரி, வர சொல்லுங்க. பஞ்சகாலத்தில் பலருக்கு நிலங்களை பண்படுத்தல் போன்ற வேலையளித்தார். இவர்களுக்கு கௌரி கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தார். கிராம மக்களின் அவல நிலையை போக்க தோல் கொடுத்து ராப்பகலாய் சக்கரமாய் சுமந்தார். இப்பஞ்ச வேலைகளில் ஈடுபடும் போது அவர் தம் மகிழ்வுகளை கூட ஒதுக்கிவிட தீர்மானித்தார். 1901ஆம் ஆண்டு சென்னையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் காலரா பரவியிருந்தது. ஈகாடும் அதற்கு விதிவிலக்கல்ல. வில்லியம் கௌரியும் டாக்டர் பென்னியும் ஈடில சேவையாற்றினர். அச்சோ, என்ன உங்க குளிர்ல நடிக்கிட்டு தண்ணி கொடுங்க, அவங்க கொடுங்க. சரி, நீங்களும் என் கூட வாங்க.
கௌடி அவர்களே குழியை வெட்டி புதைக்கிறார். தன்னுடைய ஆரோக்கியத்தை குறித்து கவலைப்படாமல் பிறருக்கு உதவதிலேயே தன் முழு கவனத்தையும் செலுத்தினார். கௌடி அவர்கள் தனது 25 வருட மிஷனரி பணிக்கு பின்பு 1908ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு சென்றார். வில்லியம் கௌடி சாதி பாகுபாடு, காலராவின் தாக்கம் போன்ற சவால்களை எதிர்கொண்டார். அவர் ஆற்றிய தன்னலமற்ற தொண்டு பாராட்டுக்குரியது. முக்கியமாக காலரா தொற்று நோய் பாதிப்பின் போது கௌடி ஆற்றிய தொண்டு மிகவும் பாராட்டுக்குரியது. கௌடி 1922ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் நாள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். வில்லியம் கௌடி பை ஜூனியர் பிள்ளைகள். Thank you. கிறிஸ்துவின் அன்பை எவ்வாறு ஜனங்களுக்கு தெரியப்படுத்தி அவற்றை செயல்படுத்த முடியும் என்பது அழகாக மிஷனரி வில்லியம் கௌடி அவர்கள் ஜனங்களுக்கு செய்த நன்மைகள் மூலமாக ஜூனியர் பிள்ளைகள் நமக்கு நடித்து காட்டினார்கள். இப்பொழுது இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்ற தேவதூதனின் வார்த்தையின்படி உலகத்தில் உள்ள யாவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்த ஈவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் சந்தோஷத்தை குறித்து நமக்கு இந்த சீனியர் கேர்ள்ஸ் டான்ஸ் மூலமாக தெரிவிப்பார்கள். வாங்க பார்க்கலாம். ஜாய். Lately I've been real, watching the nightly news. Can't seem to find the rhythm, just wanna sing the blues. Feels like a song that never stops. Feels like it's never gonna. Gotta get that fire back in my bones before my heart turns into stone. So won't somebody please pass the megaphone? I'll shout it on the count of 3. I'm singing to the sky. Give me strength to raise my voice and testify. Cause this is do or die. The time's come to make a choice, and I choose.
பாடுவார்கள். God's love in action. அவரே நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்றி பரலோகத்தின் பங்காக மாறுவோம்.
இயேசு கிறிஸ்துவாலே இன்றி ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இப்பொழுது நமது ஜூனியர் பிள்ளைகள் ஒரு நடனத்தின் வாயிலாக நமக்கு தெரிவிப்பார்கள். அவள் ஒரு குமாரன் பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:29. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. சங்கீதம் 51:3. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பிதேன். நீ பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். சங்கீதம் 51:4. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையோ. போக்கவே சாதங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையோ. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையோ. கண்ணீரை கொடுத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. அப்பொழுது நான் உரைகமடையும் என்னை அவன். சங்கீதம் 7. என் பாவங்களை பாராத படித்து நான் படித்து தாங்கும்படி செய்யும். அப்பொழுது உமது வழிகள் இருந்தது.
மாணவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை ஜீசஸ் இஸ் ஆர் இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட் என்ற தலைப்பின் கீழாக ஓய்வு நாள் பிள்ளைகள் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்த கிருபை புரிந்த தேவாதி தேவனுக்கு முதலாவதாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய அழைப்பை ஏற்று ஆயருடைய அழைப்பை ஏற்று நமக்கு அருமையான ஒரு சாட்சி செய்தியை கொடுத்த சகோதரர் ராஜ்குமார் அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு எந்த நேரம் நாங்கள் போய் கேட்டாலும் எங்களுக்கு எல்லா டைமும் ஹெல்ப் பண்ணுற எங்களுடைய ஆயர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, எங்களோட எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து எல்லாவற்றுக்கும் உதவி செய்கிற குழு தலைவர், பொருளாளர் ஒவ்வொருத்தருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க மட்டும் இல்லை, மற்ற எல்லா பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா டைமும் நாங்கள் ப்ராக்டிஸ்க்கு வர சொன்ன டைம் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து விட்டு அவங்களுக்கு என்கரேஜ் பண்ண ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக எல்லாவற்றையும் சிறப்பாக செய்த எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நமது ஆயர் அவர்கள் முடிவு ஜெபத்தை செய்வார்கள். பாடல் ஒன்றை ஆயிரம் அவர்கள் பாடுவார்கள். அதன் பிறகு நம்முடைய மத்தியில் இருக்கிற மூத்த ஆயர் ரெவரண்ட் தேவராஜ் ஞானசேன் ஐயா அவர்கள் முடிவு ஜெபத்தை ஏறெடுத்து ஆசீர்வாதம் வழங்குவார்கள். மன்னாதி மண் மானிட கோலம் எடுத்து மாட்டு கொட்டினில் பிறந்தார் மரியின் மகவாகவே. மன்னாதி மன்னன் பிறந்தார் மானிட கோலம் எடுத்தே மாட்டு கொட்டினில் பிறந்தார் மரியின் மகவாகவே. விண்சேனை கூடி விமலனை வாழ்த்தி விண்ணீர் பண்பாடவே. விண்சேனை கூடி விமலனை வாழ்த்தி விண்ணீர் பண்பாடவே. வியப்போற்ற இடைய விமலனை காண விரைந்தனர் மாட்டடைக்கே. வியப்போற்ற இடைய விமலனை காண விரைந்தனர் மாட்டடைக்கே. மன்னாதி மன்னன் பிறந்தார் மானிட கோலம் எடுத்தே மாட்டு கொட்டினில் பிறந்தார் மரியின் மகவாகவே. வானனையாயும் ஞானிய போவ வானிலுமின் காணவே. வானவனாயும் ஞானிய போவ வானிலுமின் காணவே. வல்லவன் பிறந்தார் என்று மகிழ்ந்து வந்தனர் மாட்டடைக்கே. வல்லவன் பிறந்தார் என்று மகிழ்ந்து வந்தனர் மாட்டடைக்கே. மன்னாதி மன்னன் பிறந்தார் மானிட கோலம் எடுத்தே மாட்டு கொட்டினில் பிறந்தார் மரியின் மகவாகவே. மரியின் மகவாகவே. அவர் எடுத்திருப்பார். அவருக்கு இமானுவேல் என்று பெயரிட்டாயாக.
இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமாக என்று சொல்லி கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முன்குறித்த அன்புக்காக எங்கள் தேவாத தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்காக தம்மை தாக்கினார், தம்மை பெருமையாக்கினார். இந்த உலகத்தை எங்களை போல பாடுகளிலிருந்து மனிதனாக தன்னை மாற்றிக் கொண்டார். காரணம் மண்மக்களாக மீது கொண்ட அவருடைய அன்பு. இந்த உயர்ந்த அன்புக்காக ஆண்டவரை நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த அருமையான ஆலயத்தை சார்ந்த அருமையான சிறு குழந்தைகள் கிறிஸ்து பிறப்பின் சிறப்பை குறித்து பாடல் மூலமாக, நாடகத்தின் மூலமாக, மகிழ் மூலமாக மிக அழகாக வெளிப்படுத்தி இந்த திவ்ய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கலந்து கொண்ட அனைத்து சிறு குழந்தைகளுக்காக நம்பிக்கிறோம். அவரை சிறப்பாக பயிற்சித்த ஆசிரியர் பெருமக்களுக்காக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த திருச்சிவியானது கிறிஸ்து நன்கிலே ஆண்டவராகிய கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை மிக சிறப்பாக இந்த மக்கள் கொண்டாடவும் இப்படியாக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அருமையான ஆயிரவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக நாம் தேவ மிக சிறப்பான நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிற அவருடைய பண்பு இன்னும் கத்திற்குள் வளர்ந்து வருகிறதாக, அவருடைய பணிக்காலம் இன்னும் கத்திற்குள் எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த அருமையான மக்களுக்கு மிக சிறப்பாக சந்தோஷமாகவே உதவி செய்யும். அதுபோல வருகின்ற புத்தாண்டு காலங்களும் இந்த மக்களுக்கு அமைந்ததாக பலம் தருகிறாங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas.